செல்ல குழந்தையே, இன்று உன் வராகி அம்மா உன்னோடு தனிமையில் பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். உன் தாயானவள் எனக்காக நீ ஒரு 5 நிமிடம் மட்டும் ஒதுக்கி இந்த வாக்கினை நீ கேட்டுவிட்டாய். ஆனால் நிச்சயமாக 5 மணி நேரத்திற்குள்ளாக உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்ட செய்தி உன்னை வந்து சேரும். இது நிச்சயமாக நடந்தே தீரும். அதற்கு என் பிள்ளை, நீ இந்த தாயானவள் என் வாக்கினை மனதார முழு நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். ஏனென்றால் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற உன்னுடைய வேதனைகள் எத்தனை பெரியது என்பது இந்த தாயானவள் நான் நன்கு அறிவேன். என் பிள்ளையே, யாரும் உன்னுடைய கஷ்டத்தை கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்து வேதனைப்பட்டு வருந்துகின்றாய். உனக்கென்று யாருமே இல்லை, உனக்கான ஆறுதல் யார் தருவதற்கு எந்த ஒரு உறவும் இல்லை என்று வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய். ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கையை நினைத்து எதையோ செய்ய முடியாமல் என் பிள்ளை தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய். ஒவ்வொரு விடியல் பொழுதும் நமக்காக விடியலாக இருக்க வேண்டும் என்று நீ எண்ணுகின்ற மனப்பக்குவத்தை உனக்குள் வந்துவிட்டால் போதும். நிச்சயமாக அதனை தெளிவாக உன்னால் உணர முடியும். இதற்கெல்லாம் என் குழந்தை காரணம் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் உன் மனதை காயப்படுத்தியதுதான். நல்லபடியாகவே தொடங்கி நல்லபடியாகவே சென்று கொண்டிருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் மனதை வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று உன்னால் உணர முடியாத அளவிற்கு என் குழந்தை நீ எந்த நேரத்திலுமே இருந்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலுமே இதிலிருந்தும் நீ மீண்டு வர வேண்டும். இதிலிருந்தெல்லாம் உனக்கு மிக பெரிய நன்மை பிறக்க வேண்டும். இத்தனை காலமும் நீ அனுபவித்த அத்தனை சோதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்து என் பிள்ளை முழுமையான சந்தோஷத்தை நீ பெற்று கொள்ள வேண்டும் என்று எந்த ஒரு சூழ்நிலைகள் உன்னை முறியடிக்க சூழ்ந்து நின்றதோ அந்த சூழ்ச்சிகளை நீ முறியடிக்க வேண்டும் என்றுதான் உன் வராகியம்மா இன்று இந்த தாயானவள் தருகின்ற வாக்கினை நீ தெளிவாக கேட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, என்னதான் இவர்களால் செய்துவிட முடியும் என்று நீ நினைக்கின்றாய். தெய்வம் என்ற ஒன்று இருப்பது உண்மை என்றால் ஒரு எல்லை மீற இவர்களால் எந்த நிலைக்கும் செல்ல முடியாது. உன்னை பயமுறுத்தலாம், மனதளவில் உன்னை காயப்படுத்தலாம், மற்றபடி உன்னை ஒரு காலமும் இவர்களால் தொட்டுவிட முடியாது. என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் மனதை போய் வேதனைப்படுத்தும் போதெல்லாம், உன்னை குழப்பப்படுத்த போதெல்லாம் என் பிள்ளை நீ என்ன நினைப்பாய்? அம்மா இந்த குழப்பத்திலிருந்து எனக்கு தீர்வு கொடுங்கள் தாயே என்று. ஆனால் நீ கேட்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? குழப்பமே இல்லாத நிலையை கொடு என்று தான் கேட்க வேண்டும். ஏனென்றால் எந்த விஷயம் நடந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கிறது என்பது நீ எதற்காகவே அறிந்த விஷயமாக இருக்கின்றது. எல்லோருக்கும் இதுதானே வேலையாக இருக்கின்றது. இன்னொருவர் காயப்படுத்துவதும் அவர்களை கண்ணீர் சிந்த வைப்பது தானே இவர்களுக்கு முழு நேர வேலையாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் போது என் குழந்தை, நீ வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் கண்டு நீ உன்னை குழப்பக்கூடாது. தெளிவான மனநிலையோடு எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும். அம்மா சொல்ல வருவது என்னவென்று உனக்கு புரிகின்றதா? என் தங்க பிள்ளையே, கஷ்டங்களை கண்டு குழம்பி நீ தவிர்க்கிறாய் என்று அதை தருவதற்கு முன் வந்து நிற்கின்றார்கள். இதையெல்லாம் நீ பெரிதாக எடுத்து கொள்ளாமல் இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் வருகின்ற சாதாரண விஷயமாக எண்ணிக்கொண்டு இதை நீ கடந்து வருவாய். ஆனால் நிச்சயமாக உனக்கு சோதனை கொடுத்தவர்களுக்கெல்லாம் பேரடியாக அவர்கள் தலையில் போட்டுவிடும். உன்னுடைய மாற்றம் பயந்த காலங்கள் எல்லாமே முடிய வேண்டும். தேவையில்லாத சூழ்நிலைகள் சோதனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு நீங்க வேண்டும். மன கஷ்டங்கள் மன குழப்பங்கள் இல்லாத நிலை உருவாக்க வேண்டும். நீயோ இருக்க வேண்டும்.
இது ஒன்றுதான் இதற்கு முழுமையான தீர்வு. தெய்வத்தின் மீது மட்டும்தான் பயம் இருக்க வேண்டும். அதுவும் தவறு செய்தால் மற்றும் மற்றபடி தெய்வங்களை நீ உன் தாயாகவும் தந்தையாகவும் நினைத்து நல்லபடியாக எப்போதும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, இந்த சாதாரண மனிதராக நீ பயப்படுகிறாய் என்றால் உன்னிடம்தான் தவறு இருக்கின்றது என்பதுதான் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் பக்கம் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி நீ மன தைரியத்தோடு இருப்பதுதான். அதே நேரத்தில் என் பிள்ளை உன்னிடத்தில் எதுவுமே இல்லை என்றவுடனும் கூட பயமில்லாமல், பணமில்லாமல், பொன்னில்லாமல், பொருளில்லாமல் என்றாலும் கூட எப்போதும் நீ பஞ்ச பாட்டு பாடாதே. ஏன் தெரியுமா? உனக்கு இவையெல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேர்வதற்கான கால நேரம் இருக்கின்றது. இதையெல்லாம் நினைத்து நினைத்து நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னால் பெற்று கொள்ள முடியும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் என் குழந்தை, இதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலையிலும் சந்தேகமும் கிடையாது. முயற்சிகளை எல்லாம் சரியாக செய்து கொண்டிருப்பாய். ஆனால் உன் கைகளில் ஒரு நாள் வந்து சேரும். என்னிடத்தில் இல்லை, எனக்கு பணம் இல்லை, என்னிடத்தில் எதுவுமே இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பாயானால், பஞ்சத்தை பற்றியோ பேசி கொண்டிருப்பாயானால், என் குழந்தை வருவது கூட வராமல் ஓடி சென்றுவிடும். உன்னை தேடி வருவதை உன்னிடத்தில் நீ தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் எப்போதுமே என் குழந்தையின் மனதிற்குள் நேர்மறையான எண்ணங்கள் என்னிடம் இருக்கிறது என்று ஒரு நொடி சொல்லிப்பார். நிச்சயமாக எங்கிருந்தாலும் உன்னை தேடி அது வந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் பிள்ளை தேடி வருகின்ற விஷயங்கள் வாழ்க்கையில் நிலையான விஷயங்களாக இருக்க வேண்டும். எதுவுமே உன்னை இடையில் விட்டு செல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடாது. அதனால்தான் கிடைக்கின்ற விஷயங்கள், வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் பெற்று கொள்கின்ற மனநிலையோடு என் பிள்ளை எப்போதும் நீ தெளிவாக இருந்து விட்டாலே போதும். இந்த வராகி நிச்சயமாக உனக்கானதை எல்லாம் கொடுத்து உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்வேன். அம்மா மட்டும் உனக்கான முயற்சி செய்தால் போதுமா? நீயும் சேர்த்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அல்லவா? நீ எந்த அளவிற்கு எனக்கு ஒத்துழைப்பை கொடுக்கின்றாயோ அந்த அளவிற்கு நான் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. வாழ்க்கை வாழ்வதற்கு என்பதை முதலில் புரிந்து கொள். அடுத்தவரிடமிருந்து ஒப்படைத்து விட்டு செல்வதற்காக உனக்கு இனி வாழ்க்கையை கொடுக்கவில்லை என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, இன்றைய பொழுதானது என் பிள்ளை உனக்கானதுதான். அதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். நல்லது நடந்தாலும் உனக்கானதுதான், துன்பம் வந்தாலும் உனக்கானதான். எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும். அதற்குத்தான் உனக்கான நல்ல நேரம், நல்ல பாடங்கள் எல்லாம் கிடைத்திருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை எப்போதுமே நீ உறுதி செய்து கொண்டிருந்தால் போதும். எந்த நேரத்திலும் வெற்றியை எப்போதும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் வந்து விட்டது என்றால் வாழ்க்கை தானாகவே மாற்றத்தை உனக்கு உன் கண்முன்னே கொண்டு வந்து காண்பிக்கும். இன்னும் சில மணி நேரம் மட்டும்தான் நீ நினைத்த ஒரு விஷயத்தில் உனக்கான நல்ல செய்தி வந்து சேரத்தான் போகின்றது. அதை உன் வராகி அம்மா நானும் சேர்ந்து உன்னோடு மகிழ்ச்சியாக அதை அனுபவிக்கத்தான் போகின்றேன். என் செல்ல பிள்ளைக்கு இத்தனை கால வேதனைகளுக்கும் பின்னாலும் இருந்த விஷயங்களுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும். உன் மனதில் இருக்கின்ற சிந்தனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையை நீ எப்படி
ஆசைப்படுகின்றாயோ அதன்படி மாற்றி கொடுக்கும் என்பதையும் நீ உண்மையாக நம்ப வேண்டும். நம்பியிருந்தாலே போதும். மற்றபடி எல்லாவற்றையும் இந்த தாயானவள் நான் பார்த்து கொள்வேன். எந்த கவலையும் இல்லாமல் நடப்பதை சந்தோஷமாக எதிர்கொள். வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழு மனதோடு உண்டு. ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி.